மரியாதை. இது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்த எல்லாருமே நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த கண்டிப்பா கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வீட்டுல ட்வின்ஸ் பிறந்தா ஒரு நிமிஷம் முன்னாடி பிறந்தவங்களை கூட அண்ணன், அக்கா அப்படி மரியாதையோட தான் கூப்பிடணும்னு நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லயே ஆரம்பிக்குது நம்ம மரியாதையுடன் கலந்த கலாச்சாரம். அதுக்கப்புறம் ஸ்கூல். அங்க டீச்சர்ஸை மட்டும் இல்ல, ஆயாமா, வேன் ஓட்டுற டிரைவர் அங்கிள், வாட்ச்மேன் அங்கிள் அவங்க கிட்டையும் நம்ம மரியாதையோட தான் பேசணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதோட முடியறதுல அந்த கலாச்சாரம் காலேஜ், ஆஃபீஸ் இப்படி சொசைட்டில எங்க போனாலும் நம்ம மரியாதையுடனான கலாச்சாரம் தான் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட கலாச்சாரத்துல வளர்ந்தவங்க ஒரு முதலமைச்சரை பொதுமக்கள் முன்னாடி கிண்டலா பேசுறது எப்படி சரியாகும்? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நம்ம திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதோட பொருள் என்னன்னா, பழுத்த நல்ல பழம் இருக்கும்போது புளிப்பான காயை சாப்பிடுறது போலதான் நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது. அந்த மேடையில முதலமைச்சரை முதலமைச்சர்னு குறிப்பிட்டிருந்தாலே போதுமானதுதான். என்ன நண்பா, சரிதானே? நீங்கெல்லாம் இப்ப கேட்கலாம், இந்த விஷயம் நடந்தே ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப போய் இதை ஏன் பேசுறீங்க அப்படின்னு. கரெக்ட் தான். இடம், பொருள், ஏவல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சம்பவம் நடந்த உடனே எல்லாரும் அதை பத்தி பரபரப்பா பேசிடுவாங்க, அவங்களோட கருத்துக்களையும் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அமைதியான தருணத்துல எங்களுடைய உண்மையான ஒப்பீனியனை பதிவு பண்ணணும்னு நாங்க நினைச்சோம். அதுக்காக தான் இந்த விஷயத்த இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு நாங்க பேசுறோம். உண்மையிலேயே இதே விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல டிசிப்ளினை பத்தி பேசினப்போ எல்லாருமே அவரை பாராட்டினாங்க. ஏன் நாங்க கூட அவரை பாராட்டி எங்க சேனல்லே ஒரு வீடியோ போட்டோம். சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்து, உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதை மட்டுமே வளர்த்துக்குங்க. ஆனா இப்போ அதே விஜய் அவர்கள் அந்த டிசிப்ளினை மறந்துட்டாங்களே எப்படி? உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு நீங்க ஒரு லீடரா இருந்துட்டு கேலி கிண்டல் செஞ்சா நாளைக்கு இன்னொரு லீடர் வந்து அதே மாதிரி கேலி கிண்டல் செய்வாங்க. இப்படியே மாறி மாறி எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்தா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நீங்க செட் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன? உங்களை மக்கள் எல்லாரும் ஒரு கலைஞனா மட்டும் பார்க்கணுமா, இல்ல ஒரு நல்ல தலைவரா பார்க்கணுமா? இந்த கேள்விக்கான பதில் எல்லாமே உங்களுடைய கைகள தான் இருக்குது திரு விஜய் அவர்களே. குடும்ப நாகரிகம், சமூக நாகரிகம், தனி மனித நாகரிகம் இதெல்லாம் எப்படி ஒரு சாதாரண குடிமகனுக்கு ரொம்ப அவசியமோ அதே மாதிரி தான் ஒரு தலைவராக ஆசைப்படுறவங்களுக்கு அரசியல் நாகரிகமும் சுய ஒழுக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தாதான் உங்களை மக்கள் எல்லாரும் ஒரு உண்மையான தலைவரா மதிப்பாங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறோம், ஒரு தலைவர் பேசும்போது நாகரிகத்துடனும் சுய ஒழுக்கத்துடனும் இருக்க வேண்டும். ஏனென்றால் சமுதாயம் அவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறது.